வண்டியோட லுக்கும் சூப்பராக இருக்குது. வெல்கம் டு கேரளா, கமைன் வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. இதே நடுக்காட்டில் இவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்கானுங்க லூஸுங்க மாதிரி. ஒரு பஸ்ஸு போனால் ரோடே கவர் ஆகிடுதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் டு சார் ஸ்டாண்ட் எடுங்க. ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த சைடு ஸ்டாண்ட் எடுங்க. இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்துங்க கீழே. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் வந்திருக்கோம். காந்தலூர் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து சாரோட வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. மைக்கு வேறு என்ன ப்ராப்ளம்னு தெரில. கோயம்புத்தூர்லேருந்து சரியான மழைங்க. அங்கேயே விளாக் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தேன், ஆனால் முடியல. கோயம்புத்தூர்லேருந்து சரியான மழை. இப்போ தான் நம்ம விளாக் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மூணார் செக் போஸ்ட்டில் ஃபுல்லாக ரெயின் ஜாக்கெட்டு ரெயின் லேயர்லாம் போட்டுட்டு தான் கிளம்பியிருக்கோம் ட்ரிப்பே. என்னங்க இது பறக்குது? ஐயோ, இது போட வர மாட்டேன்ட்ட ஜிப்பு. சரி போங்க. சார் நம்ம பைக் ஓட்டி பார்க்கணுன்னாரு. நானும் இன்னும் ஹோண்டா ஹைனஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். சூப்பராக இருக்குங்க, புல்லட் மாதிரியே. ஐயோ, பிரேக்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கூட புதுசாக இன்றைக்கி 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம பேஜிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கிளப்லேருந்து இன்ட்ரடியூஸ் ஆகி நம்ம கூட ட்ரிப்பாக வந்திருக்காங்க இப்போ தான். அண்டு இன்றைக்கி எத்தனை பேர் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8 பேர் கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஹெவி சீரியஸ் சுச்சுவேஷன். அது என் ஃப்ரெண்டு தான், அந்த சிவான்னு என் கூட எப்பயும் வருவாங்க. அவன் வீட்டில் இருக்க கொஞ்சம் இஷ்யூன்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் தெரில, அவனால் வர முடியல. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன இஷ்யூன்னு தெரில, காண்டாக்ட் பண்ண முடியல. காலையில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னார், என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் மட்டும் இப்போ கிளம்பிட்டாங்க. வழி ஃபுல்லாக விளாக் எடுக்கணும்னு நினச்சேன். வழி ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, சரியான மழை. இங்கே பாருங்கள், வண்டி கண்டிஷனை பார்த்தாலே தெரியும், நினைஞ்சிருக்கிறத பார்த்தாலே. இப்போ தான் இந்த மூணாறு கிட்ட தான் கொஞ்சம் நினையாமல் மழை வராமல் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கண்ணூர் போனாங்க. கண்ணூர் வந்து ஒரு அவசர வேலைன்னு சொல்லிட்டு கண்ணூர் போனேன். அங்கே போனால் அங்கேயும் சரியான மழை. போகிற வழியெல்லாம் கோழிக்கோட்லேருந்து எல்லாமே சரியான மழை. என்னென்னா போகிற அவசரத்தில் கோபுரம் எடுக்காமல் போயிட்டேங்க. இல்லைனா நம்ம விளாகுக்காவது யூஸ் ஆகிருக்கும். சீட்டு வழுக்குதுங்க. நம்ம ரெயின் பேண்ட்டு போட்டிருக்கவும் பிரேக் அடித்த சீட்டு வலிக்கிட்டு முன்னாடி வருது. மூணார் ரோடு இப்படி தான் இருக்குமோ? நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மூணார் ரோட்டில் போகிறேன். இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போகிறாங்க, அப்புறம் பின்னாடி ஒரு பைக் வருது. இங்கே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குங்க. மழை பெய்யலை, லைட்டாக தூர்னுச்சு. அந்த தூத்தலோடு அப்படி நின்றுச்சு. மழை பெஞ்சா விளாகும் எடுக்க முடியாது, அதுவும் கஷ்டமாக போயிடும். இல்லைனா கழட்டி வேறு எங்கேயாவது மாட்டிட்டு முன்னாடி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை பண்ணால் அப்புறம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். ஒரு இம்சங்க. ஏன்னா இந்த கோப்ரோ செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கழட்டி தானே மைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன சொல்கிறது, வாட்டர் ப்ரூஃப் கவர் ஆகாது. மழை பெஞ்ச தண்ணியெலாம் உள்ளே போயிடும். அப்புறம் அது வம்பாகி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே நமக்கு சுற்றி சகனமே சரியில்லை, எல்லாமே சூப்பராக நடக்குது. அப்புறம் இதுவும் போச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குங்க ரோடு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நேற்று போயிட்டு இருந்தேன்னா முடியல, சரியான முதுகு வலி, சரியான கால் வலி. இந்த பேண்ட்டு போட்டிருக்கனால கால் வலியும் வருதுங்க. நல்லா அந்த ரைடிங் பேண்ட்டு போட்டிருக்கனால டைட்டாக இருக்கும், கால் வலியும் நல்லா வருது. சரி நினச்சிட்டே இருந்தேன், யார்கிட்டையாவது கொடுத்து வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓட்டலாமா அப்படின்ட்டு. அப்புறம் சாரே கேட்டார், நான் வண்டி ஓட்டுமான்னு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட மாற்றிக்கிட்டேன். இந்த வண்டியில் 5 கீர் தாங்க இருக்குது. எல்லா வண்டியும் பயங்கரமாக ஓட்டுறாருங்க இவர். நம்ம வண்டி தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லாக மண் சேர் அடிச்சிருச்சு. இது பாருங்கள், வண்டி கண்டிஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து செயினில் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கச்சன்னு அப்படியே சவுண்டு வருது. செயின் லூஸாக இருக்கா? செயின் டைட்டாக தாங்க இருக்குது, ஆனால் சவுண்டு வருது. அங்கே சவுண்டு வருது, இங்கே வரைக்கும் கேட்குது. ஒரு மித்த காமிச்சிட்டு போயிட்டுருக்காரு. போன தடவை இதே பழனி உடுமலைப்பேட்டில் தான் நம்ம நம்பர் பிளேட் கழண்டு விழுந்துச்சு. இந்த தடவை கழண்டாத அளவுக்கு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன்.
உங்ககிட்ட இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சாங்க. நான் அந்த வண்டியில் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்காக. நான் உங்களுக்காக இல்லை, நான் ஒரு கீ செயின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காகவும் தான். யாராவது கேட்டிங்கன்னா வாங்கி தருவேன். ஃப்ரெண்ட்ஸ், மூணாறு ஏற ஆரம்பித்தாச்சு. இது மூணாறு ரோடு என்னங்க எப்படி இருக்குது, திருவுண்டு. அவர் சொன்னாருங்க வரப்போ ரோடு ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எந்தளவுக்கு குட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. பாருங்க திருவுண்டு இருக்குண்ணே. ஏதோ முன்னாடி ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் க்ராஸ் பண்ண கூட முடியல, அந்தளவுக்கு குட்டியாக இருக்குங்க. இப்படி ஒதுங்கி நின்று தான் க்ராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்ல பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் தானே, ரோடு வந்துட்டு இவ்வளோ குட்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் ரோடு இது வரைக்கும் வந்ததில் ஒரு இடத்துல கூட குண்டும் குழியுமாக இல்லை. ஆனால் ரோடு மட்டும் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். எவ்வளோ ஓரமாக போகிறாரு பாருங்க அவர். இவர் சொல்ல முன்னாடி போகிறவர் சொன்னாங்க. சே, வண்டி ஒரு நாள் வெளியே அவ்வளோ தூரம் போய்ட்டு வந்து கந்தரகோலம் ஆகிடுச்சிங்க. தூருது. மூணார் 61 கிலோமீட்டர். உண்மையாலுமே இதுதான் மூணாருக்கு மெயின் ரோடா? நான் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க, அதனால் எனக்கு தெரியல. அவ்வளோ வேறு ஏதாவது ரோடு பெருசாக இருக்குமோ? கேமரா ஆங்கிள் கூட பார்க்கலங்க, இப்படி நேராக இருக்கா இல்லை இப்படி இருக்கான்ட்டு அப்படியே அவசரமாக. ஏன்னா மலையில் வேறு கரெக்டாக ஆங்கிளும் செக் பண்ண முடியல எதுலேயும். ஏர் கார். இப்போ நம்ம இன்னும் தமிழ்நாடு பார்டரில் தான் போயிட்டுருக்கோம். கேரளா பார்டரில் வந்து செக் போஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே எவ்வளோ வாங்குவாங்க தெரில. இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாங்க. பைக்குக்கு 30 or 20 சம்திங். சரியாக தெரிலையே, சரியாக கவனிக்காம விட்டாங்க, மன்னிச்சிருங்க. ஆனால் பைக்குக்கும் ஆளுக்கும் சேர்த்து 50 ரூபாச்சு. எதுக்கு 30, எதுக்கு 20 தெரில. நினைக்கும் பைக்குக்கு தான் 30 இருக்கும். ஒரு பஸ்ஸு போனால் ரோடே கவர் ஆகிடுதுங்க. பாருங்க வழியே இல்லை முன்னாடி. இவனை எப்போ நம்ம சைடு போடுறது? டே கொஞ்சம் நெருலாக நாங்கள் சைடு போட்டுக்கிறோம். டே எவனும் நிற்கிற மாதிரி தெரிலங்க. மழை வேறு தூரிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த கேமராவில் தண்ணி விழுந்துச்சா இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. வழியாக பஸ்காரன் வழியை விட்டான் நமக்கு. இது நடுக்காட்டில் இவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்கானுங்க, லூஸுங்க மாதிரி. ஓ, யானைகள் நடமாடும் இடமா இது? என்ன அங்கே போவாங்க, ஒரு ட்ரிப்லையும் யானை, சிங்கம், புலிங்கிறாங்க. ஒன்றும் நமக்கு ஒரு காலம் வர மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் யானை. எல்லா ஊர்லேயும் ஊட்டி போ யானை இருக்குன்னு போட்டிருக்கான், மூணாறு போ யானை இருக்குன்னு போட்டிருக்கான். எல்லா சைடும் அந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே யானைகள் ஜாக்கிரதை, யானைகள் நடமாடும் இடம், புலிகள் நடமாடும் இடம்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் கேரளா செக் போஸ்ட். என்னங்க எவ்வளோ வண்டி நிற்குது? போக சொல்கிறாரு. போகலாமா? நிற்க தேவையில்லையா? திருப்பூர் மாவட்ட ஊராட்சி. நன்றி, வணக்கம். அநேகமாக கேரளா பார்டர் தான் நினைக்கிறேங்க. ஆமாம், வெல்கம் டு கேரளா. கமைங் வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. எப்பட்றா? ஐயோ, என்னங்காச்சு? ஏதோ செத்து கிடக்குது, செம்ம ஸ்மெல்லு. ஓகே, நன்றி, வணக்கம். போங்கன்னு சொல்லி சிக்னல் காட்டுறாரு. எங்கங்க நம்ம டீமை காணோம்? இவர் முன்னாடி போகிறாரு.
நம்ம சார்கிட்ட குயிக் ஷிஃப்டரை பற்றி சொல்லுவோம். எப்படி சார் இருக்கு? ஏதோ முதுகு வலி வருதா? முதுகு வலிக்குதா? நல்லா தானே இருக்குது சார். நீங்கள் அப்படியே ரேஸ் பண்ணிட்டீங்களா சார்? அப்படியே ரேஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே மேக்கு தூக்குங்க. ஆமாம், அப்படியே தூக்கினாலும் விழுவோம். சூப்பராக இருக்கு. வலிச்சா சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். ஓகே சார். ஓகே, உங்களுக்கு எதாவது ஓட்ட முடியல சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். போகலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அடிக்குதுங்க, நான் ஓட்டுறேன்னு சொல்கிறாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். கேரளாக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. மழையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா நீங்கள் ஒரு விளாக் எடுக்க விட்றாங்களா? தூரிக்கிட்டே இருக்குங்க. நான் போன தடவை சொன்ன மாதிரியே தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வரைக்குமே ரோடு சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம கேரளாவுக்குள்ளே வந்தோன்னா ரோடு பாருங்கள். ஏன் இவங்க மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இப்படி தெரில. மூணாறு இதே வழி தான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போய் டீ குடிப்பான்னு தெரிலங்க. அடுத்த ஒரு டீ ஸ்டாப் தான். ஏன்னா இந்த பேண்ட்டு போட்டிருக்கவும், இந்த ரெயின் பேண்ட்டு போட்டிருக்கவும் வழுக்குது சீட்டு, உட்காரவே முடியல சரியா. பிரேக் அடித்தா அப்படியே வழுக்கிட்டு போனேன் நான் முன்னாடி. பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சுட்டு தூருது. அந்த கீரு அந்த மாற்றுறது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. என் காலை வச்சு தேட முடியல எங்கே இருக்குன்ட்டு. யாரான் வழி விடாமல் போகிறான்? வழி விட்றா டேய். கேஎல் ஜெய், இவர் நம்ம வண்டியே ஆஃப் ரோடு பண்ணி போய் ஓட்டுறாருங்க. நல்ல சார். அவர் பேர் தான் பால். அவர் வந்து யோகா மாஸ்டர். சொன்னாலங்க யோகா மாஸ்டர் அவர் தாங்க. அது இருங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஊருக்கு போய் டீ குடிச்சிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். என் மூஞ்சை பார்த்தீங்கன்னா நீங்களாம் பயந்துருவீங்க. நேற்று போயிட்டு ட்ரிப்பு போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். மாஸ்க் எடுத்து வந்திருக்கேனே, மாஸ்க் போட்டு பேச போகிறேன் இனிமேல். எப்பயும் அப்படி தான் பேசுகிறேன், அது வேறு விஷயம். இதுலேயும் கார்னரிங் பண்ணுறது சூப்பராக பண்ண முடியுதுங்க. போன தடவை அப்படி தாங்க புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு கார்னரிங் பண்ணுறேங்கிற பேரில் அப்படி வளைஞ்சேன். கரன்னு அப்படியே இந்த சைடு ஸ்டாண்டு தீத்துது, சைலன்சர் தீத்துது, என் காலே தீத்துது. இதில் நல்லா வளையுதுங்க. அப்பா, இந்த ஒரு மாடல் விட்டு கிளாசிக்கை தூக்கி சாப்பிட்டுச்சு. வெயிட்டும் இல்லை, ஓட்டமும் சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்பீடும் போகுது, எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியில். வண்டியோட லுக்கும் சூப்பராக இருக்குது. வேறு என்ன வேணும்? நாம் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு R15 மேலே இருக்கிற ஒரு பைத்தியத்தினால R15 வாங்கிட்டோம். நமக்கு வந்து இந்த முதுகு வலி, இந்த வெளியே டூர் ட்ரிப்பெலாம் நிறையா போகும்னு தெரிஞ்சிருந்தா நல்லா யோசிச்சு வரது அட்வென்ச்சர் பைக்காக பெருசாக வாங்கியிருந்துருக்கலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப தூரம் ஓட்ட முடியல, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் தூரம் ஒரு நாள் ட்ரிப்பு காலையில் போய்ட்டு சாயந்தரம் வருதுன்னா ஓகே, போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய ட்ரிப்பெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போகணுன்னா ரொம்ப கஷ்டம்.
இங்கே ஏதோ போட்டிருக்காங்க. சார் என்ன சார் நடுவில் விட்டீங்க? ஐயோ திரும்ப முடியலனால. ஐயோ திரும்ப நீ இல்லைங்க, நான் எதுவுமே வரமாட்டேன்.